இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது क्लास 9 लेसन 4 वैज्ञानिक चेतना के वाहक चंद्रशेखर वेंकटरामन. நாம் இந்த லெசனில் நோபல் ப்ரைஸ் வின்னரான சந்திரசேகர் வெங்கட்ராமன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை வைஞானிக் சேத்னாக்கே வாஹக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பேரர் ஆஃப் சயின்டிஃபிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சயின்ஸ் நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர். அதே மாதிரி அவர் ஒரு பெஸ்ட் சயின்டிஸ்ட்டும் கூட. எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் சயின்ஸ் இருக்குது, அந்த சயின்ஸை மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் சந்திரசேகர் வெங்கட்ராமன். அவரை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனோட ஆத்தரான धीरंजन मालवीय பற்றி பார்க்கலாம். धीरंजन मालवीय का जन्म बिहार के नालंदा जिला के डुबराभा गांव में 9 मार्च 1952 को हुआ. एमएससी सांख्यिकी MBA और LLB है. आकाशवाणी और दूरदर्शन से जुड़े मालवीय अभी भी वैज्ञानिक जानकारी को लोगों तक पहुंचने के काम में जुड़े हुए हैं. आकाशवाणी और BBC लंदन में कार्य करने के दौरान मालवीय रेडियो विज्ञान पत्रिका ज्ञान विज्ञान का संपादन और प्रसारण करते रहे. धीरंजन मालवीय जी பீகாரில் இருக்கிற நாலந்தா டிஸ்ட்ரிக்டில் டுவ்ராவா அப்படின்ற வில்லேஜில் 9 மார்ச் 1952 பிறந்திருக்காரு. இவர் MSc இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி MBAவும் LLBயும் படிச்சிருக்காரு. இவரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வைஞானிக் ஜான்காரிக்கோ லோகோன் தக் பहुंचना के काम, அதாவது சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு கொண்டு சேர்க்கறது தான் இவரோட வேலை. அதனால் ஆகாஷ்வாணிலையும் தூர்தர்ஷன்லையும் இவர் கனெக்டடாக இருப்பார். ஆகாஷ்வாணி அவர் BBC லண்டன் में कार्य करने के दौरान, ஆகாஷ்வாணிலையும் BBC லண்டன்லையும் வேலை செய்யும் போது இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ விஞ்ஞான் பத்திரிக்கா, அதாவது சயின்டிஃபிக் மேகசினில் ஞான் விஞ்ஞான் அப்படின்ற மேகசினில் எடிட்டிங்கும் பண்ணியிருக்கிறாரு, ப்ராட்காஸ்டிங்கும் பண்ணியிருக்காரு. मालवीय की भाषा सीधी सरल और वैज्ञानिक शब्दावली लिए हुए है. यथावश्यक अन्य भाषाओं के शब्दों का प्रयोग भी वे करते हैं. मालवीय ने कई भारतीय वैज्ञानिकों की संक्षिप्त जीवनियाँ लिखी है, जो इनकी पुस्तक विश्व विख्यात भारतीय वैज्ञानिक पुस्तक में समाहित है. மால்வே ஜியினுடைய பாஷை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதி சரல், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி சயின்டிஃபிக் டெர்மினாலஜியை யூஸ் பண்ணியிருப்பார். எதாவஷ்யக், அதாவது இஃப் நெசசரி, வாண்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுச்சுன்னா அந்நிய பாஷாவோं சப்தோं का प्रयोग भी वे करते थे. ஸோ வேறு லாங்குவேஜினுடைய வேர்ட்ஸும் அவர் யூஸ் பண்ணுவார். मालवीय ने कई भारतीय वैज्ञानिकों का संक्षिप्त जीवनीय लिखी है. संक्षिप्त जीवनी அப்படின்னா பயோகிராஃபி. மால்வே ஜி நம்ம கண்ட்ரியினுடைய நிறைய சயின்டிஸ்டினுடைய லைஃப்பை பயோகிராஃபியாக எழுதியிருக்காரு. ஜோ இன்கி புஸ்தக், ஸோ அவருடைய புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஸ்வ விக்யாத் பாரதிய வைஞானிக், அதாவது வேர்ல்ட் ஃபேமஸ் இந்தியன் சயின்டிஸ்ட் அப்படின்ற புக்கில் வந்து இவர் அவங்களுடைய பயோகிராஃபியை எழுதியிருக்காரு. प्रस्तुत पाठ वैज्ञानिक चेतना के वाहक रामन में नोबेल पुरस्कार विजेता प्रथम भारतीय वैज्ञानिक के संक्रमय जीवन का चित्रण किया गया है. ஸோ இந்த நமக்கு கொடுத்துருக்க லெசனில் வந்து நோபல் ப்ரைஸ் வின்னரான சந்திரசேகர் வெங்கட்ராமன் ஜியினுடைய संक्रमय जीवन का चित्रण किया गया है, அதாவது ஸ்ட்ரகிளான லைஃப்னை பற்றின டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. அவரோட லைஃப் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காரு. वेंकटरामन कुल 11 साल की उम्र में मैट्रिक विशेष योग्यता के साथ इंटरमीडिएट भौतिकी और अंग्रेज़ी में स्वर्ण पदक के साथ BA और प्रथम श्रेणी में MA करके मात्र 18 साल की उम्र में कोलकाता में भारत सरकार के फाइनेंस डिपार्टमेंट में सहायक जनरल अकाउंटेंट नियुक्त कर लिए गए हैं. इनकी प्रतिभा से इनके अध्यापक तक अभिभूत थे. வெங்கட்ராமன் அவருடைய 11வது வயசுலேயே மெட்ரிக், அது மட்டும் இல்லாமல் விசேஷ் யோக்தா ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷனோடு சேர்ந்து இன்டர்மீடியேட்டும் பாஸ் ஆகிருக்காரு 11 இயர்ஸ்லேயே. பௌத்திகி और अंग्रेज़ी, அதாவது ஃபிசிக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஸ்வர்ண பதக் கோல்டு மெடலோட BA பாஸ் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து MAவும் பாஸ் ஆகிருக்காரு. அவருடைய 18வது வயசுலேயே கொல்கத்தாவில் இருக்க ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் அக்கௌண்டண்ட்டாகவும் அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அவருடைய இந்த டேலண்ட்டை பார்க்கும்போது, பிரதிமா இந்த டேலண்ட்டை பார்க்கும்போது அவருடைய टीचर्स கூட ரொம்ப சந்தோஷமாவாங்க. ओवरवेल्म जॉय அப்படின்னு சொல்கிறாங்க. अभिभूत. सन 1930 में नोबेल पुरस्कार पाने के बाद CV रामन ने अपने एक मित्र को उस पुरस्कार समारोह के बारे में लिखा था. ஸோ 1930 அவர் நோபல் ப்ரைஸ் வாங்குறாரு. அதுக்கப்புறம் சர் CV ராமன் அவருடைய ஃப்ரெண்டுக்கு இந்த
நோபல் ப்ரைஸ் வின் பண்ணதுக்குடைய செலிப்रेशन பற்றி எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு பாருங்க. जैसे ही मैं पुरस्कार लेकर मुठा और देखा कि जिस स्थान पर मैं बैठा गया था उसके ऊपर ब्रिटिश राज्य का யூனியன் ஜாக் லஹரா ரஹா ஹே. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ப்ரைஸை வாங்கிட்டு திரும்பிட்டு என்னோடய ப்ளேஸில் போய் திரும்பி உட்காரும்போது அந்த இடத்துல பிரிட்டிஷ் ராஜ்யத்தினுடைய யூனியன் ஜாக், ஸோ ஒரு ஃப்ளாக் மாதிரி அதுதான் அங்கே வந்து பறந்துட்டுருக்கு. तो मुझे अफसोस हुआ कि मेरे दीन देश भारत की अपनी पताका तक नहीं है. ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய இந்த கண்ட்ரிக்கு நான் பெருமை சேர்த்திருந்தாலும் ஆனால் அந்த கண்ட்ரினோட ஃப்ளாக் எங்கேயுமே இல்லை, பத்தக்கா தக் நஹி ஹே. ஸோ அந்த ஃப்ளாக் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவர் ரொம்ப இதை வந்து அஃப்சோஸ் ரெக்ரெட் பண்ணுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. இஸ் அஹ்சாஸே மேரா கலாபர் ஆயா அவர் மே ஃபுட்டு ஃபுட்டுக்க ரோப்படா. ஸோ இதை ரியலைஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அழுக தொண்டை வரைக்கும் வந்துடுச்சு. கலா பர்கயா அவர் ஃபுட்டுக்க ரோப்படா. அதுக்கப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறாரு. எவ்வளோதான் அவருக்கு பெருமை இருந்தாலும் அவரோட கண்ட்ரி வந்து பிரிட்டிஷ்க்கு அடிமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது அவரால் அந்த சோகத்தை தாங்க முடியல. चंद्रशेखर वेंकट रामन भारत में विज्ञान के उन्नति के चिर आकांक्षी थे तथा भारत की स्वतंत्रता के पक्षधर थे. ஸோ சந்திரசேகர் வெங்கட் ராமன் ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதத்தினுடைய உன்னதி, அதாவது ப்ராக்ரஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர். அதே மாதிரி பாரத் கி சுதந்திரதா, நம்ம கண்ட்ரி சுதந்திரம் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தரும் கூட. வே மகாத்மா காந்திக்கோ அப்பனா அபின்ன மித்ர மான்தே தே. ஸோ எப்பயுமே அவர் மகாத்மா காந்தியை அவருடைய कांस्टेंट कंपेनियना நினைக்கக்கூடியவர். नोबल पुरस्कार समारोह के बाद एक भोज के दौरान उन्होंने कहा था. ஸோ அதே மாதிரி இந்த நோபல் புரஸ்கார் வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு செலிப்ரேஷனில் ஒரு भोज ஒரு ஃபீஸ்ட் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். मुझे एक बधाई का थार अपने सर्वाधिक प्रिय मित्र महात्मा गांधी से मिला है जो इस समय जेल में है. ஸோ எனக்கு இதனுடைய ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு விஷ் மாதிரி மகாத்மா காந்தி கிட்டேருந்து கிடச்சிச்சு. ஆனால் அவர் இந்த சமயத்தில் ஜெயிலில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. एक मेधावी छात्र से महान वैज्ञानिक तक की रामन की संघर्षमय जीवन यात्रा और उनकी उपलब्धियों की जानकारी यह पाठ बखूबी कराता है. ஒரு மேதாவி சாத்ரா, அதாவது மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டு, அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒரு மகான் வைஞானிக்காக ஆகிற வரைக்கும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவருடைய யாத்திரை எப்படி இருந்ததை பற்றியும் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த லெசனில் இருக்குது. வாங்க லெசனுக்கு போகலாம்.